ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிட்நைட் மார்வல். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். எப்படின்னா வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ, 5 ஷார்ட்ஸ் இல்லைனா 6 ஷார்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம சேனலை இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறேன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான் இன் நருட்டோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப் 5 லிஸ்ட் வந்து எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு லிஸ்ட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 5ல எந்த கிளான் இருக்குன்னா செஞ்சு கிளான் தான் இருக்குது. இந்த கிளானை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஓவர் பவரான ஒரு கிளான் தான் இந்த செஞ்சு கிளான். இந்த கிளான்லேருந்து நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு 3 கேரக்டர்னால் நம்ம அஷிராமா செஞ்சு, டொபிராமா செஞ்சு அண்ட் சுனாடே செஞ்சு தான். இவங்க 3 பேரை தவிர வேறு எந்த ஒரு செஞ்சு கிளான் மெம்பர்ஸ்க்குமே அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த நருட்டோவில். அதனாலே நான் இந்த செஞ்சு கிளானை 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலரான கிளான் இல்லைன்னா நம்ம லீஃப் வில்லேஜே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு லீஃப் வில்லேஜ் மேலே ஒரு பாசம் உடைய கிளான் தான் இந்த செஞ்சு கிளான். அண்ட் நம்ம செஞ்சு கிளான் உசுமாக்கி கிளானுக்கு ஒரு தூரத்து சொந்தம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எப்பப்பெல்லாம் நம்ம உசுமாக்கி கிளானுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு கிளான் வந்து நம்ம உசுமாக்கி கிளானை காப்பாற்றுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம செஞ்சு கிளானுக்கும் உசுமாக்கி கிளானுக்கும் நல்ல ஒரு உறவு உருவாகுது. அண்ட் இந்த ஒரு கிளானில் பர்டிகுலராக நம்ம அஷிராமா செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உட்ஸ்டேயில் வச்சு சும்மா மாசாக விளையாடுவார். இவரை மாதிரி இது வரைக்கும் யாருமே உட்ஸ்டேயில் யூஸ் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு அவரோட உட்ஸ்டேயில் வச்சு எல்லாருமே ஓட விடுவார் நம்ம அஷிராமா செஞ்சு. எஸ்பெஷலி அந்த அஷிராமா இஸ் மடாரா ஃபைட்டில் அஷிராமா சும்மா மாஸ் காமிச்சிருப்பாரு. இந்த செஞ்சு கிளான்லேருந்து 1 இல்ல 2 கிட்டத்தட்ட 3 ஹொக்காகே வந்து பார்த்திங்கன்னா உருவாகியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அஷிராமா அண்ட் டொபிராமா அண்ட் சுனாடே செஞ்சு தான் அந்த 3 ஹொக்காகேஸ். அதுலேயும் முக்கியமாக டொபிராமா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆட்டிடியூடு கொண்ட ஒரு கேரக்டர். அவரோட அந்த ஒத்த வரல தூக்குனாலே அவரோட பவர் என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஆட்டிடியூட் கிங்கிட்டே ஆட்டிடியூட் காமிக்க நினச்ச சாஸ்கேவை அலற விட்டுருப்பாரு நம்ம டொபிராமா. அண்ட் இந்த செஞ்சு கிளானோட ஒரு லைஃப் டைம் ரைவல்னா அது நம்ம உச்சியா கிளான்ஸ் தான். அதுவும் நம்ம டொபிராமா உச்சியா கிளானால் பார்த்தாலே சும்மா வெறியாயிருவார். அவ்வளோ ஏன் உச்சியான்ற பேரை கேட்டாலே தலைவன் சும்மா வெறியாயிருவார். இந்த அளவுக்கு ஒரு செஞ்சு கிளானுக்கு ஒரு ரைவல் இருக்குன்னா அது நம்ம உச்சியா கிளான் தான். ஓகே, நம்ம இப்போ அடுத்த பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்கிற கிளான் என்ன கிளான்னா ஹியூகா கிளான். இந்த கிளான்லேருந்து என்ன தான் நிறைய பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காமிக்கலனாலும் காமிச்ச வரைக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாரு நம்ம மசாஷி கிஷிமோட்டோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாக்குரா மாதிரி ஹினாட்டா நல்லா சீன் போட்டு வெட்டியாக இருக்காமல் நல்ல ஒரு ஓவர் பவரான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூகா கிளான்லேயே இன்னொரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னா அதுதான் நிஜி ஹியூகா. இவங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டியை இந்த பியாக்குகன்னா அதை வச்சு இவங்களால் ஒவ்வொருத்தரோட சக்ரா பாயிண்ட்டையும் ஈஸியாக பார்க்க முடியும். அதை வச்சே இவங்க நல்லா ஈஸியாக அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட எபிலிட்டி. அண்ட் இவங்களோட சொந்தக்கார கிளான்ஸ் மொத்தம் 4. அது என்னென்னா உச்சிஹா, செஞ்சு கிளான் அண்ட் உசுமாக்கி கிளான் அண்ட் லாஸ்ட்டாக காகியா கிளான் இருக்குது இவங்களோட கசின்ஸாக. இந்த ஹியூகா கிளான் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சஸாக பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹவுஸு, இன்னொன்று பிரான்ச் ஹவுஸாக அப்படின்னு 2 ஹவுஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் மெயின் ஹவுஸில் இருக்கிறவங்க தான் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க. பிரான்ச் ஹவுஸுன்றவங்க மெயின் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா காவல் காப்பாங்க. இதுதான் அந்த பிரான்ச் ஹவுஸுன்ற ஹவுஸோட வேலை. ஒன்ஸ் அப்பான டைம் இந்த காகியா கிளானும் இந்த ஹியூகா கிளானும் ஒன்றா தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது பிரிஞ்சனால்தான் இதை தனியாக பிரித்து ஹியூகா கிளான் அப்புறம் காகியா கிளான்னு கூப்பிட்ருக்காங்க. இந்த கிளானும் நம்ம கோனாகுரே வில்லேஜுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளான்னு சொல்லலாம். இந்த கிளானில் இருக்கிற பிரான்ச் ஹவுஸ் மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சீல் இருக்கும். இது வந்து யார் வச்சாங்கன்னா இந்த கிளானோட மெயின் ஹவுஸே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கள எப்போவுமே நம்ம காலடியில் வச்சுக்கணும், அடிமையாக வச்சுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மெயின் ஹவுஸ் நினச்சாங்கன்னா இந்த பிரான்ச் ஹவுஸ் மாடியில் இருக்கிற சீலை வச்சு அவங்க பிரான்ச் ஹவுஸோட மூளையவே அவங்களால நசுக்க முடியும். ஏன்னா அந்த சீலோட பவர் அப்படி. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த பிளேஸ்க்கு போயிடுவோம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற கிளான் என்ன கிளான்னா நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற கிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹட்டாக்கே கிளான் தான் இருக்குது. என்னதான் இந்த கிளானில் 2 பேர் மட்டும் காமிச்சிருந்தாலும் காமிச்சார் மொத்தமாக நல்லா மாசாக காமிக்கணும்னு காமிச்சிருப்பாரு மசாஷி கிஷிமோட்டோ. ஏன்னா அந்தளவுக்கு 2 கேரக்டருமே ஓவர் பவராக காமிச்சிருப்பாரு. நம்ம ககாஷி அட்டாக்கேவாக இருக்கட்டும், சாக்குமோ அட்டாக்கேவாக இருக்கட்டும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாரு. இந்த 2 கேரக்டருமே அந்த கேரக்டர் ரைட்டிங்ன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நருட்டோ ஃபேன்ஸோட ககாஷி ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க.
ஏன்னா அந்த கேரக்டரை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பாரு நம்ம மசாஷி கிஷிமோட்டோ. கக்காஷி அட்டாக்கே நார்மலாக சண்டை போட்டாலே மாசாக இருக்கும், அதுலேயும் அவருக்கு ஷரிங்கன் வேற கொடுத்துருப்பாரு நம்ம மசாஷி கிஷிமோட்டோ. ஏன்னா அந்த ஷரிங்கனோட வச்சு அவரோட லுக்கை பார்க்கும்போதே மாசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாக்குமோ அட்டாக்கே அவர் அதோட பயங்கரம். அண்ட் முக்கியமாக நம்ம கக்காஷி ஸ்பெயின் ஃபைட்டில் கக்காஷி செத்தக்கப்புறம் லிட்ரலி எல்லாருமே அழுதுருப்பீங்க. ஏன்னா இவரோட இப்படி ஒரு ஓவர் பவரான கேரக்டர் இப்போயே செத்து போயிட்டாரா அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டிருப்போம். அப்போ அந்த கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் கக்காஷி அட்டாக்கே. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா 6th ஹோக்காகவும் இருந்திருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது எஸ் நருட்டோ உசுமாக்கி. இந்த உசுமாக்கி கிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்த கிளான் நான் செகண்டில் போட்ட காரணம் இதுக்கு மேலே இன்னொரு கிளான் இருக்குது. அந்த கிளான் என்னென்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை நான் இப்போ பேச விரும்பலை. இப்போதைக்கு நம்ம உசுமாக்கி கிளானுக்குள்ளே வருவோம். இந்த உசுமாக்கி கிளான்லேருந்து நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக மீட்டோ உசுமாக்கி, நருட்டோ உசுமாக்கி, குசினா உசுமாக்கி, இந்த மாதிரி நிறைய பேர். ஒரு வகையில் பார்த்தா சுனாடே செஞ்சுவுமே உசுமாக்கி தான். ஏன்னா மீட்டோ உசுமாக்கியோட கிராண்ட் டாட்டர் தான் சுனாடே செஞ்சு. எனிவே நம்ம சுனாடே செஞ்சுவும் ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உசுமாக்கி கிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோனகாக்குரை வில்லேஜை சேர்ந்தவங்க இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வில்லேஜை சேர்ந்தவங்க. அந்த வில்லேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா என் வாயில் வர மாட்டேங்குது, அதை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் அழிஞ்சக்கப்புறமா இந்த உசுமாக்கி கிளானே இல்லாமல் இருந்திருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம கோனகாக்குரை வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உசுமாக்கி கிளான் வளர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உசுமாக்கி கிளானும் செஞ்சு கிளானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. உசுமாக்கி கிளானுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம செஞ்சு கிளான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்பாங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சு கிளானுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாலும் நம்ம உசுமாக்கி கிளான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு ஒரு உயிர் பிரியா நட்பு தான் இந்த உசுமாக்கி கிளானுக்கும் செஞ்சு கிளானுக்கும் நடுவில். அண்ட் நம்ம உசுமாக்கி கிளானுக்கு என்ன ஒரு எபிலிட்டினா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சக்கரா வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கும் நம்ம உசுமாக்கி கிளானுக்கு. அதை வச்சு அவங்களால நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த சக்கராவை வச்சு. அதான் நம்ம நருட்டோக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அவரோட டாக்கிங் ஜுட்ஸு போட்டாச்சுனாலே எல்லா எனிமியும் டவுனு தான். நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பாத்தியா தான் மச்சான், என்னால தாங்க முடியல. ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற கிளான் உச்சிஹா கிளான். எஸ் ஆமாங்க, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது உச்சிஹா கிளான் தான். இந்த கிளானை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியும் நான் சொல்ல. ஏன்னா எக்கச்சக்கமான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாச்சி, மடாரா, சாஸ்கே, ஷிஷி உச்சிஹா, இந்த மாதிரி ஒபிட்டோ, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஓவர் பவர்ஃபுல் கிளான் தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த உச்சிஹா கிளானு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஷரிங்கன் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகுறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் கிளானு. எஸ் இவங்களோட லைஃப் டைம் ரைவல் யாருன்னா இந்த செஞ்சு கிளான் தான். அண்ட் உசுமாக்கி கிளான் வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒன்லி சாஸ்கேக்கு. ஏன்னா இப்போ நம்ம நருட்டோவில் ஒரு சீசன் பார்க்குறோன்னா அந்த சீசனில் பாதி சீசன் எப்படி போகும்னா இந்த கிளான்லேருந்து நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு மெயின் ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒக்காகே ஆகணுன்றது தான். ஆனால் அது கடைசி வரைக்கும் யாராலையுமே அடைஞ்சிருக்க முடியாது. இட்டாச்சி தன்னோட தம்பிக்காக உயிரை விட்டார், ஷிஷு தன்னோட நண்பனுக்காக உயிரை விட்டார், சாஸ்கே நண்பனுக்காக விட்டு கொடுத்தாரு, ஒபிட்டோ தன்னோட காதலுக்காக விட்டு கொடுத்தாரு, மடாரா அது வேற ரகம். இந்த மாதிரி உச்சிஹாவில் சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இழப்பை கண்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இட்டாச்சி மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் மசாஷி கிஷிமோட்டோ இப்போ நினச்சா கூட உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான கேரக்டர் தான் இட்டாச்சி உச்சிஹா. கெட்டவனாக காமிச்சு ஒரு தியாகியாக காமிச்ச கேரக்டர் தான் இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி ஃபேன்ஸ்லாம் எண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. நீங்களும் இட்டாச்சி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, பாப்பா எத்தனை இட்டாச்சி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, டாட்டா, பாய் பாய்.